கருத்துக்களை இன்றைக்கு வாங்கு சொல்லப்படுகிறது. அந்த வாங்கின் துவக்கம் கனவுதான். கனவுதான் இன்றைக்கு நினைவாக்கப்பட்டு நடக்கிறது. மக்களை தொழுகைக்கு எப்படி அழைப்பது? ஒருவர் சொல்லுவார் டபரா அடிக்கலாம், இன்னொருவர் சொல்லுவார் கொம்பை வைத்து ஊதலாம், இன்னொருவர் சொல்லுவார் அஸ்ஸலா அஸ்ஸலா என்று தெருவாக போய் சொல்லலாம், இன்னொருவர் சொல்லுவார் நெருப்பை மூட்டலாம். ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அந்த கூட்டம் நிறைவு பெறாது. பெருமானார் வீட்டுக்கு வருகிறார்கள். இரவு நேரத்திலே ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி என்ற ஒரு சஹாபி பெருமானாரின் மீது காதல் கொண்டதற்காக தன் கண்ணை இழந்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது 2 மலக்குகளை பார்க்கிறார் கனவுல. ஒருவர் கேட்கிறார் பாங்குக்கு எப்படி அழைக்கலாம் என்று. இன்னொருவர் சொன்னார் நாக்குரை வைத்து அழைக்கலாம், கொம்பை வச்சு அழைக்கலாம், ஊதி ஊதி அழைக்கலாம். அந்த மலக்கு சொல்றாரு அதெல்லாம் சரி வராதுங்கிறாரு. நெருப்பு மூட்டலாம், அதெல்லாம் சரி வராது. அஸ்ஸலாத் அஸ்ஸலாத்னு சொல்லலாம், அதெல்லாம் சரி வராது. டபரா அடிக்கலாம், அதெல்லாம் சரி வராது. கடைசியில் இந்த மலக்கு சொன்னார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இன்றைக்கு சொல்லப்படுகிற வாங்கின் வார்த்தைகள் கனவிலே சொல்லப்படுகிறது. கண்மணி நாயகத்திடத்திலே ஓடி வருகிறார் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி. பெருமானாரே நான் இப்படி ஒரு கனவை கண்டேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உண்மையான கனவு, அழையுங்கள் பிலாலை என்றார்கள். பிலாலுக்கு சொல்லுங்கள் இந்த வார்த்தை என்றார்கள். அந்த சௌத்தன் பிலாலினுடைய சப்தம் உயர்ந்த சப்தம், ஊருக்கு கேட்கிற சப்தம் இல்லை இல்லை அரிசிக்கு கேட்கிற சப்தம். அதனால் பிலாலை அழைத்து வாங்கி சொல்லுங்கள் என்று வாங்கின் சப்தம் ஒலிக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா வேட்டியை சரியா கட்டல, இழுத்துக்கிட்டே ஓடி வர்றாங்க. நாயகம் கேட்கிறார்கள் என்ன உமர், இது நானும் கனவிலே கண்டேன். இந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லப்பட்டது நாயகமே. சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாயகமே இனி யாரெல்லாம் பாங்க சொல்றாங்களோ அத்தனை நன்மையும் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹிக்கு போய்டும், எனக்கு வராதே. கை சேதமே அத்தனை நன்மைகளையும் கியாமத் நாள் வரை ஷேர் பண்ணக்கூடியவரா நான் இல்லையே என்று வருத்தப்படுகிறேன் நாயகமே என்றார்கள். பாங்கு கூட கனவின் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது.